Hi students, welcome back to our channel. ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் சம்ஸா பார்க்க போறோம். சென்டம் வாங்க ட்ரை பண்ண நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அப்கமிங் வீடியோஸ், அதாவது வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ரிவிஷன் பத்தினா தான் போட்டுட்டு இருக்கேன். ஸோ மேக்ஸ் ரிவிஷன் தான் இப்ப போட்டுட்டு இருக்கோம். இம்பார்ட்டன்ட் சம் தான், 2 மார்க்ஸ் சம், 5 மார்க்ஸ் சம், 1 மார்க் சம் சொல்லிட்டு நிறைய சம்ஸ் நம்ம டே பை டே நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸ் சம், அதாவது 2 மார்க்ஸ் சம், 3 சம்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ பாக்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் நோட்டிபிகேஷன் சேரும். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் சம், which term of an AP 16, 11, 6, 1 etc is minus 54. சோ என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஏபி அப்படின்னா அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன். அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் தான் இப்ப எக்ஸெட்ரா போகுது இல்லையா, மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் நம்ம ஆட் பண்ணா -54 வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். சோ இதுக்கு என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும்னா, n equal to L minus A divided by D plus 1. சோ எல்லாருக்குமே தெரியும் இந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலா எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, சம் ஆஃப், அதாவது ஃபைண்ட் அவுட் தி நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே, எல் எல்லாருக்குமே தெரியும், எல் லாஸ்ட் டேர்ம். சோ லாஸ்ட் டேர்ம்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு இதுல ஏதாவது லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருக்காங்கன்னா இல்ல கொடுக்கல, அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா ஈக்குவல் டு அப்படின்னா லாஸ்ட் டேர்ம். ஆனா பட் இங்க லாஸ்ட் டேர்ம் ஒண்ணு கிடையாது. ஓகேங்களா, இப்ப லாஸ்ட் டேர்ம் கிடையாதுன்னா அப்ப நம்ம என்ன ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்றது? இந்த ஃபார்முலா லாஸ்ட் டேர்ம் கேட்டுக்காங்க, ஃபர்ஸ்ட் டேர்ம் கேட்டுக்காங்க, காமன் டிஃபரன்ஸ் எல்லாம் கேட்டுக்காங்க. பட் நமக்கு லாஸ்ட் டேர்ம் கிடையாது, அதாவது கொடுக்கல. அப்படி இருக்கும்போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா இந்த சம்முக்குன்னா? நோ, யூஸ் பண்ண கூடாது. அப்ப நம்ம என்ன ஃபார்முலா தான் யூஸ் பண்றது அப்படின்னா, Tn, அதாவது Tn ஈக்குவல் டு A பிளஸ் n மைனஸ் 1D. ஓகேங்களா, இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னா இது லாஸ்ட் டேர்ம் இந்த ஃபார்முலா கேட்டிருக்காங்களா, எல்லோட வேல்யூஸ் கேட்கல. சோ இந்த ஃபார்முலா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன நம்ம பண்ணணும்னா, Tn, அதாவது சம் ஆஃப் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, சம் பண்ணி நம்பர் ஆஃப் டேர்ம் என்னன்னா -54. சோ Tn ஓட வேல்யூ 54, அதாவது -54 ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் டேர்ம் A ஃபர்ஸ்ட் டேர்ம் 16 பிளஸ் என்னோட வேல்யூ, அதாவது என்னோட வேல்யூ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் நம்மளுக்கு தெரியல, அதனால n மைனஸ் 1. D யோட வேல்யூ என்னன்னா காமன் டிஃபரன்ஸ். ஸோ காமன் டிஃபரன்ஸ் T2 மைனஸ் T1. T2 உடைய வேல்யூ என்னன்னா 11 மைனஸ் T1, அதாவது டேர்ம் 1 உடைய வேல்யூ 16. ஸோ -5. ஓகேங்களா, ஸோ D யோட வேல்யூ என்னன்னா -5. -54 ஈக்குவல் டு 60 -5 எழுதிக்கோங்க, பிளஸ் n into -5 -5n minus plus, so 5, 1 5s are 5. So இங்க பிளஸ் மைனஸ் மைனஸ், அதனால பிளஸ் போட தேவையில்லை. நெக்ஸ்ட் நம்ம என்னோட வேல்யூ, அதாவது நம்பர் ஆஃப் டேர்ம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சோ என்னென்னலாம் பண்ணலாம்னா, -54 ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் இருக்க பிளஸ், ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி வந்தா -60. நெக்ஸ்ட் பிளஸ் 5 ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி வந்தா -5 ஈக்குவல் டு -5n. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, இது ஃபுல்லாவே ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதான் மைனஸ் 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 இருக்கு இல்லையா, சோ என்ன பண்ணணும்னா மைனஸ் மைனஸ் பிளஸ். சோ பிளஸ் பண்ணா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா 54 16. சோ 10 6 7 70 -70 பெரிய நம்பர் -5 ஈக்குவல் டு -5n. மைனஸ் மைனஸ் பிளஸ் -75 ஈக்குவல் டு -5n. சோ n வேல்யூ நமக்கு தேவைன்னா -5 ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி போயிடுச்சுன்னா -75 டிவைடட் பை -5. சோ மைனஸ் மைனஸ் கெட் கேன்சல். 5 டேபிள்ல 75 எத்தனை டைம்ஸ் வரும்னா 5 1s are 5 to 15 டைம்ஸ் வரும். சோ n ஈக்குவல் டு 15. திஸ் இஸ் த ஆன்சர். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம், செகண்ட் சம். அதாவது செகண்ட் சம் எந்த இதுல வருதுன்னா, ஃபர்ஸ்ட் சாப்டர் எக்ஸசைஸ் 1.1ல செகண்ட் சம்ல வரக்கூடிய சம் தான். ஆக்சுவலா இது லாஸ்ட் ஆஃபெலி எக்ஸாம் இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் நான் மார்க் பண்ணி கொடுத்துருப்பேன் புக்ல. அந்த லிங்க் வேணும்னா நான் ஐகார்ட்ல கொடுக்குறேன். சோ கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க. அதுல கொடுத்துருக்க எல்லா சம்முமே இம்பார்ட்டன்ட் சம், லாஸ்ட் 5 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்ல வரக்கூடிய சம்ஸா மார்க் பண்ணி கொடுத்துருக்கா. சோ உங்களுக்கு வேணும்னா அந்த ஐகார்ட்டை செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஓகே, இப்போ செகண்ட் சம் பாத்துடலாம். லெட் A ஈக்குவல் டு 1, 2, 3, B ஈக்குவல் டு x. X is a prime number lesser than x. Find A into B and B into A. This is the question, how to write the correct answer. Okay, இப்ப A ஓட வேல்யூ எடுத்து எழுதிக்கோங்க. A equal to 1, 2, 3. B ஓட வேல்யூ எப்படி சொல்லிருக்காங்கன்னா,
x is a prime number lesser than 10. So prime numberனா என்னன்னா ஒரு நம்பர் அந்த டேபிள்ல மட்டும் தான் மல்டிப்ளை ஆகும், வேற எந்த டேபிளுமே வராது. சோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 டேபிள்ல தான் வரும், 2 டேபிள்ல தான் வரும், 3 டேபிள்ல தான் வரும், 4 வருமானா வராது, அது 2 டேபிள்ஸ்லயும் வரும். 5 அதே டேபிள்ல மட்டும் தான் வரும், வேற எந்த டேபிளையும் வராது. நெக்ஸ்ட் 6 கிடையாது, 7 அதே டேபிள்ல தான் வரும், 8 2 டேபிளையும் வரும், 9 வந்து 2 டேபிளையும் வரும். சோ லெஸர் தென் 10 சொன்னா நீங்க எடுக்கிறது வந்து 10 உள்ள உள்ள நம்பர்ஸ் வரையும் தான் எடுக்கணும், 9 வரைக்கும் தான் எடுக்கணும். சோ b equal to 1, 2, 3, 5, 7. So a ஓட வேல்யூ b ஓட வேல்யூ நம்ம பார்த்தாச்சு. சோ கண்டுபிடிக்க போறது என்னன்னா a into b, b into a நம்ம கண்டுபிடிக்க போறோம். prime numbers 1, 2, 3, 5, 7. But 1 வந்து prime நம்பரா அப்படின்னு பார்த்தா 1 வந்து is not the prime number. அது ஏன் அப்படின்னா தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அப்படி தெரியாத பட்சத்துல உங்க கிளாஸ் டீச்சர் கிட்ட போயிட்டு கேளுங்க 1 is a prime number or not. ஓகேங்களா? இப்ப சம் கூட நம்ம போயிடலாம். A into B. ஓகேங்களா? சோ A into B னா ஃபர்ஸ்ட் வந்து 1, 2, 3. நெக்ஸ்ட் B ஓட வேல்யூ 2, 3, 5, 7. சோ 1, 2, 1, 3, 1, 5, 1, 7. Next 2, 2, 2, 3. Next 2, 5, 2, 7. Next 3, 2, 3, 3, 3, 5 and 3, 7. ஓகேங்களா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் B into A. 2, 3, 5, 7 into 1, 2, 3. So multiply பண்ணிடுவோமா? 2, 1, 2, 2, 2, 3. Next 3, 1, 3, 2, 3, 3. Next 5, 1, 5, 2, 5, 3. 7, 1, 7, 2, and 7, 3. So this is the answer of the second question. Okay, we are moving to third question. Third sum, find the equation of your straight line which has slope -5/4 and passing through the point -1, 2. So this is the third question, but இது எங்க இருக்குன்னா இந்த சாப்டர்ல வரக்கூடிய கொஸ்டின்னா 5th சாப்டர்ல வரக்கூடிய கொஸ்டின். பட் எந்த எக்ஸாம்பிளா எக்ஸசைஸ் ஆனா சோ தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த கொஸ்டின் எக்ஸாம்பிளா எக்ஸசைஸ் அம்மா. ஓகே, இப்ப பாருங்க ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் சொல்லிருக்காங்க. ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் உடைய ஃபார்முலா என்னன்னா y minus y1 equal to m x minus x1. This is the equation of your straight line. So slope அப்படின்னு இருக்காங்களா, இதுதான் m உடைய வேல்யூ passing through the point, அதாவது x1 y1. So y minus y1 உடைய வேல்யூ என்னன்னா 2 equal to m உடைய வேல்யூ -5/4. x minus x1 வேல்யூ -1. ஓகேங்களா? So -1 னா minus minus plus 1 ஆயிடும். So 4y minus 2. 4 நான் y minus 2 ஓட மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். -5x plus 1. So 4y minus 8 equal to -5x minus 5. So ஈக்குவேஷனா கன்வெர்ட் பண்ணணும். அதாவது ax plus by plus c இந்த மாதிரி ஈக்குவேஷனா நான் கன்வெர்ட் பண்ணணும்னா பாருங்க -5x minus 5 ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் வந்துச்சுன்னா மைனஸ் பிளஸ் இருக்குது, மைனஸ் ஆகும், மைனஸ் இருக்காது, பிளஸ் ஆகும். ஸோ பிளஸ் 4y னா -4y -8 ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் வந்தா +8 ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்க -5x -4y மைனஸ் பண்ணா 3 பெரிய நம்பர், சிம்பிள் என்ன பிளஸ். ஸோ +3 ஈக்குவல் டு 0. நான் ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து நான் மைனஸ் நான் காமனா நான் வெளியே எடுத்துக்கிட்டேன்னா
5x plus 4y minus 3 equal to 0. So multiplication இருக்குன்னா divide ஆகும். So problem கிடையாது. So answer is 5x plus 4y minus 3 equal to 0. This is the correct answer of this. The required equation is 5x plus 4y minus 3 equal to 0. So உங்களுக்கு 3 sums நம்ம பார்த்தாச்சு. இந்த 3 sumsல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய டவுட்டை கேளுங்க. என்னோட வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியல, இந்த சம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியலன்னா முக்கியமா ஷேர் பண்ணுங்க. அவங்களும் நம்ம சென்டம் வாங்க மட்டும் பார்க்க கூடாது, நம்ம ஃப்ரெண்ட்ஸும் சென்டம் வாங்க வைக்கிறது நம்மளுடைய பொறுப்பு தான். ஓகேங்களா? ஓகே, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பாய்.